வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வாழைப்பூ கூட்டு பார்க்கலாம். சிம்பிளான சமையல் பண்ண நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழைப்பூ நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை குட்டி குட்டியாக நறுக்கி மோர் தண்ணியில் கலந்து வச்சுக்கோங்க. மோர் ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணியில் கலந்து வச்சுக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகா. நான் அதில் பார்த்திங்கன்னா அரை வாழைப்பூ எடுத்திருக்கேன். இது தேங்காய் அரைச்சது. இதை குட்டி குட்டியாக நறுக்கியாச்சு. பாசிப்பருப்பு 100 கிராம் வேக வச்சு வச்சாச்சு. கடலை எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, நம்ம நறுக்கி வச்ச இந்த சாமான்லாம் சேர்த்து உப்பு போட்டு வதக்கி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு 2 நிமிஷம் போல். அப்போ தான் அந்த தக்காளி நல்லா வெந்துடும். நல்லா புழிஞ்சிட்டு நம்ம வாழைப்பூ அள்ளி போட்டு நல்லா வதக்குவோம். நல்லா வதக்கி அந்த தண்ணியெலாம் வற்றினோன்னே அந்த ரொம்ப துவர்ப்பு இல்லாமல் இருக்கும். துவர்ப்பு அதில் இருக்கும், ஆனால் நம்மளுக்கு தெரியக்கூடாது. அப்பப்போ சமையலில் இனிப்பு, புளிப்பு, காரம் சேர்த்துக்கிற மாதிரி துவர்ப்பு நம்ம சமையலில் அவசியமாக சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. ஒரு வரமிளகாவும் பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பு வேக வச்ச தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் மிதந்து வந்தோன்னே கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு சிம்லேயே வச்சு இறக்கி சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். அடிக்கடி வாழைப்பூவும் நம்ம சமையலில் சேர்த்துக்கணும். அப்போ தான் உடல்நிலை நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.